சொல்கிறாங்க. அப்போல்லாம் எங்கள் அப்பா கை காலெல்லாம் அடிச்சு விட்ருவாரு, உடச்சி விட்ருவாரு. சம்மந்தமே இருக்காது. ஏன்னா எல்லாமே குடி குடி குடி. அந்த அந்த குடிச்சு அந்த அட்மாஸ்பியரை வளர்ந்து அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் பேசி கூட பிறந்த அண்ணனை கூட கனெக்ட் பண்ணி பேசுவார். அப்பா அவர் பெத்த புள்ள தான் அண்ணன், நானும் அவர் பெத்த புள்ள தான், கனெக்ட் பண்ணி பேசுவார் எங்கள் அப்பா. இப்போ எல்லாம் தாண்டி வந்துட்டோன்னு வைங்களேன். இப்போ கடந்து வந்த பாதைகளை சொல்லி நம்ம அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கோ உதாசீனப்படுத்துறதுக்கோ இல்லை. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்லேருந்து வரும்போது என்னென்னா நமக்கு இன்னொரு அன்பு தேவைப்பட்டுச்சு. யாரடா நம்மக்கிட்ட பாசமாக பேசுவா, நானாக இருக்கட்டும் எங்கள் அக்காவாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு ஒரு வயசுக்கு வந்தால் ஒரு பொண்ணுங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, படிக்கிறது, காலேஜ் போகிறது, அப்புறம் ஒரு கல்யாணம், ஒரு 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 ஸ்டேட்டஸ், நம்மளை யாரும் அசிங்கமாக பேசக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எப்படி இருக்குன்னா, நாங்கள் வயசுக்கு வந்ததுலேயும் சரி வரதுக்கு முன்னாடியிலையும் சரி தண்ணி அடிப்பார், தெருவில் விழுந்து கிடப்பார், அவரை தூக்கிட்டு வந்து வீட்டில் போடுறது தான் எனக்கும் அக்காவுக்கும் எவ்ரிடே வேலையாக இருக்கும். இதில் எங்கள் பெரிய அண்ணாவும் ரொம்ப ட்ரிங்க்ஸில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஒரு காலங்களில். இப்போ தண்ணி அடி விட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட தாக்கம் இன்னுமே அந்த பெயின் இருக்குது, இன்னுமே மனசில் இருக்குது.